Hello everyone, in the video நம்ம பார்க்க போறது ரிலேஷன்ஸ்ல செகண்ட் வீடியோ டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டொமைன் அண்ட் ரேஞ்சை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன்னா என்னென்னு கற்றுப்போம். நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு கற்றுக்கிட்டோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு அப்புறம் இப்போ நம்ம ரிலேஷன்னா என்ன கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டொமைன்னா என்னென்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு 2 செட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செட்ஸை எப்போயுமே இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ரிப்ரசென்ட் பண்ணி அதுலேருந்து நம்பர்ஸ் எழுதுனீங்கன்னா அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்படி எழுதிட்டு அதுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா 1,1 1,2 1,3 2,1 2,2 2,3 3,1 3,2 3,3. ஸோ இதே ஒரு ரிலேஷனை நம்ம ஒரு கண்டிஷனை, இதே ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம ஒரு கண்டிஷனோட எழுதணும்னா அதை தான் நம்ம ரிலேஷன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், a relation R from a non-empty set A to non-empty set B is called subset of Cartesian product A and B. The subset is derived by describing a relationship between first element and second element of the order pair A cross B. ஸோ நம்ம என்ன சொன்னேன், ஒரு கண்டிஷனோட இப்போ A B இப்போ இந்த மாதிரி எல்லாமே எழுதணும்னா அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். பட் அதில் ஓன்லி சில ப்ராடக்ட்ஸ், சில ஆர்டர்ட் பேர்ஸை தனியாக எடுத்து அதுலேருந்து அதை நம்ம தனியாக எழுதணும்னா அதை ரிலேஷன்னு சொல்லுவோம். பட் அந்த ரிலேஷன் எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் வேணும். அந்த கண்டிஷன் தெரிஞ்சால், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஆர்டர் பேர்ஸ் எழுதணும்னா அதை ஒரு ரிலேஷன்னு சொல்லுவோம். ஸோ a relation from non-empty sets A to non-empty set B is symbolically represented by F from இது R from A to B. A to B இந்த ஹைஃபன், இந்த ஏரோ மார்க் ரிப்ரசென்ட் பண்ணுறது தான் ரிலேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். சாரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். எக்ஸாம்பிள், consider two non-empty sets A 1 2 3 8 B 2 3 1 2 3 4 5 and a rule less than in which the related elements are of the set and a rule less than which relate the elements of set A to set B. So inga condition enna, A I mean x comma y order pair எடுத்து A comma B order pair எடுத்துட்டீங்கன்னா A வந்து B விட ஸ்மால் எலிமெண்ட்டாக இருக்கணும். அதுதான் நம்மளோட கண்டிஷன், அதோட ரிலேஷன், இந்த கொஷினோட ரிலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2 ஒன்று ரிலேட் பண்ண முடியாது, ஏன்னா ஏ பி வேல்யூ மஸ்ட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தான் ஏன்னு வந்து அதுதான் கண்டிஷன். ஸோ 2,3 ஒரு ரிலேஷன், 2,2 எடுக்க முடியாது. ஸோ 2,3 2,4 2,5 ஒரு ரிலேஷன். நெக்ஸ்ட்டு 3,4 3,5 இன்னொரு ரிலேஷன். வேறு ஏதாச்சும் எழுத முடியுமா? முடியாது, ஏன்னா 8 எல்லாத்த விட பெருசாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எந்த ரிலேஷனுமே எழுதவே முடியாது இந்த கேஸில். அதே 2லேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 எழுத முடியாது, பட் மற்ற 3 எழுதலாம். 3லேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 எழுத முடியாது, மற்ற 2 எழுதலாம். ஸோ கண்டிஷன், நம்ம கொடுத்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எழுதுனது தான் ரிலேஷன் சொல்லுவோம். அதே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பேசணும்னா நம்ம இங்கே எத்தனை எழுதிருக்கணும், 2,1 2,2 2,3 2,4 2,5 3,1 3,2 3,3 3,4 3,5 8,1 8,2 8,3 8,4 8,5. ஸோ இங்கே 3, இங்கே ஒரு 5. ஸோ எத்தனை எழுதிருக்கணும், 15 எழுதிருக்கணும், 15 ஆர்டர் பேர்ஸ் எழுதிருக்கணும். பட் இங்கே ரிலேஷனில் ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால ஓன்லி 5 தான் வந்திருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன, 2,3 2,4 2,5 3,4 3,5. இதுதான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கும் ரிலேஷனுக்கும் வித்தியாசம். ரிலேஷன் இஸ் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ரிலேஷன் இருக்க எல்லா ஆர்டர் பேர்ஸுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கும். பட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்க எல்லாமே ரிலேஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா இமேஜ், ப்ரீ இமேஜ். இப்போ நம்ம ரிலேஷனை பற்றி பேசணும். ரிலேஷன்னா என்ன, ரிலேஷன் ஃப்ரம் A to Bன்னு சொன்னோம். ஸோ பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையுமே செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஈச் ஆர்டர் பேர், அதே இப்போ A to B ரிலேஷன் இருக்குன்னா அந்த ரிலேஷனோட ஆர்டர் பேர் எந்த மாதிரி இருக்கும், A comma Bன்னு இருக்கும். ஸோ செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஈச் ஆர்டர் பேர் இஸ் கால்டு இமேஜ். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து இப்போ A வித் ரெஸ்பெக்ட் டு A பார்த்தீங்கன்னா B வந்து Aயோட இமேஜ். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் 1,2 2,3 4,5ன்னு ஒரு ஆர்டர் பேர் எழுதுறேன். 1ஓட இமேஜ் வந்து 2, 2ஓட இமேஜ் வந்து 3, 4ஓட இமேஜ் வந்து 5. அதே இப்போ 2ஓட ப்ரீ இமேஜ் 1, 3ஓட ப்ரீ இமேஜ் 2, 5ஓட ப்ரீ இமேஜ் 4. ஸோ இமேஜ், ப்ரீ இமேஜ். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் சைட் போவீங்க, ஐ மீன் ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் எலிமெண்ட் போனீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இமேஜ் செகண்ட் எலிமெண்ட்டோட ப்ரீ இமேஜ் ஃபஸ்ட் எலிமெண்ட். அவ்வளோதான் டொமைன் ஆஃப் தி ரிலேஷன். இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பேசணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்புறம் ரிலேஷன்ஸ் பற்றி பேசணும். ரிலேஷன்ஸில் என்னென்னா டொமைன், ரேஞ்ச், கோடொமைன், மூணு டேர்ம்ஸ் இருக்குது. டொமைன்னா என்னென்னா நம்ம எழுதுகிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர்டர் பேரோட ஃபஸ்ட் எலிமெண்ட், அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டு எந்தெந்த எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு என்னென்ன மேப்பிங்ஸ் இருக்கோ அதுதான் டொமைன்.
இப்போ ஃபர்ஸ்ட் மேப்பிங்னா என்னன்னா ஜஸ்ட் ரிலேஷன், அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்க ரிலேஷன் மாதிரி. ஸோ domain is a set of all first elements of the order pair in the relation. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இதோட டொமைன் என்ன 2, 3. அதே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட்ஸ் இங்கே ரேஞ்ச் பாருங்கள் 3, 4, 5. ஸோ 3, 4, 5 பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ஸோ செகண்ட் எலிமெண்ட்ஸில் இருக்கிறது எல்லாமே ரேஞ்ச். கோடொமைன் என்னன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி படித்தோம், ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒரு ரிலேஷன்னா எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் கனெக்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரேஞ்சுனா எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கோ ரைட் சைடு எலிமெண்ட்ஸ், அதுதான் ரேஞ்ச். அதே கோடொமைன் என்னன்னா ரைட் சைடு இருக்க செட்டுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த கேஸில் பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த கேஸில் இன்னொரு 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 4 இருக்குன்னு எஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ இந்த 1, 2, 3 வந்து இந்த லெஃப்ட் சைடு எலிமெண்ட்ஸோட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இது மூணுமே ரேஞ்சில் வரும். பட் கோடொமைன் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே, ஸோ 4ம் சேர்த்து கோடொமைனில் வரும். ஸோ இதில் நம்ம என்ன கற்றுப்போம், ரேஞ்ச் இஸ் சப்செட் ஆஃப் கோடொமைன். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், ரேஞ்ச் இஸ் சப்செட் less than or equal to codomain. So set B is known as the codomain from a non-empty set A to non-empty set B. Consider the relation R from set A to set B, where A is equal to 2, 3, 8, B is equal to 1, 2, 3, 4, 5. Then the codomain of the relation is 1, 2, 3, 4, 5. இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இல்லை A is equal to 1, 2, 3, 4, 5 and B is equal to 4, 6, 9. Define a relation R from A to B by R is equal to x comma y. The difference between x and y is odd. So difference between x and y is odd and x belongs to A and y belongs to B. So x comma y ordered pair எழுதணும். ஸோ என்னன்னா difference between them odd இருக்கணும். ஸோ difference between them odd இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த லெஃப்ட் சைடை பாருங்கள், லெஃப்ட் சைடு எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடு எலிமெண்ட்ஸோட ஸ்மால் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா let us assume, இங்கே ஒரு ரெசம்ஷனோட பண்ணலாம், ரோஸ்டர் ஃபார்மில் எதாவது சொன்னால் ரெசம்ஷன் என்னென்னா டிஃப்ரென்ஸோட மேக்னிடியூட் மட்டும் பார்ப்போம், சைனை பார்க்க வேண்டாம். டிஃப்ரென்ஸோட மேக்னிடியூட் மட்டும், சரி ரெண்டு கேசஸ்லையும் பண்ணலாம். டிஃப்ரென்ஸோட மேக்னிடியூட் வந்து இக்னோர்டு, டிஃப்ரென்ஸோட மேக்னிடியூட் யூஸ் பண்ணால் இதோட ஆன்சர் என்ன வரும். ஸோ ஃபஸ்ட்டு 1 - 4. ஸோ நம்மளுக்கு இன்னொன்று தெரியணும், ரெண்டு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் ஆடாக இருக்கணும்னா 1 ஆட் 1 ஈவனாக இருக்கணும். ஸோ 1, 4 இது ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா ஆட் நம்பர் வரும். 1, 6 இது ரெண்டு செப்பரேட் பண்ணால் ஆட் நம்பர் வரும். 2, 9, 3, 4, 3, 6, 5, 4, 5, 6. ஸோ இதோட டிஃப்ரென்ஸோட மேக்னிடியூட் இக்னோர் பண்ணிங்கன்னா இதுலேருந்து 3, 3 எல்லாமே ஆட் நம்பர்ஸ் வருது. அது டிஃப்ரென்ஸோட மேக்னிடியூட் இக்னோர் பண்ணலைன்னா இங்கே இது 3 பண்ணுறதுனால நெகட்டிவ் நம்பர் தான் வரும். ஸோ அது நம்ம ஆட்னு சொல்ல முடியாது. ஸோ 5 - 4னா 1. ஸோ 5, 4 மட்டும்தான். சப்போஸ் நம்ம டிஃப்ரென்ஸோட மேக்னிடியூட் இக்னோர் பண்ணலைன்னா நம்மளோட செட்டோட வேல்யூ என்ன 5, 4. அடுத்த கொஷின் பார்ப்போம். Let A is equal to 1, 2, 3, 4, 5, 6. Define a relation R from A to A by R is equal to x comma y such that y is equal to x plus 1. Write the domain, codomain and range of the R. So A set இருக்கு 1, 2, 3, 4, 5, 6. இப்போ Aலேருந்து Aக்கு ஒரு ரிலேஷன் எழுதணும். ஸோ x comma y where y is equal to x plus 1. ஸோ yயோட வேல்யூ வந்து xஐ விட ஒரு வேல்யூ கூட இருக்கணும். ஸோ xோட வேல்யூ நீங்கள் 1 எடுத்துட்டிங்கன்னா yயோட வேல்யூ 2ஆக இருக்கணும். xோட வேல்யூ 2 எடுத்துட்டிங்கன்னா yயோட வேல்யூ 3ஆக இருக்கணும். xோட வேல்யூ 3ஆக எடுத்திங்கன்னா yயோட வேல்யூ 4ஆக இருக்கணும். xோட வேல்யூ 4ஆக எடுக்கணும்னா 5ஆக இருக்கணும் yயோட வேல்யூ. xோட வேல்யூ 5 எடுத்திங்கன்னா yயோட வேல்யூ 6ஆக இருக்கணும். xோட வேல்யூ 6ஆக எடுத்திங்கன்னா yயோட வேல்யூ 7ஆக இருக்கணும். பட் 7 வந்து நம்ம இருக்கிற ஃபங்க்ஷனில் இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட இருக்கிற கொடுத்த செட்டில் இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இதுலேருந்து நம்ம டொமைன் எழுதணும். ஸோ டொமைன்னா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ டொமைன் என்ன 1, 2, 3, 4, 5. கோடொமைன் என்ன, கோடொமைன்னா இருக்கிற எல்லாமே எலிமெண்ட்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5, 6.
excuse me 5 6 அதே ரேஞ்ச்னா என்ன only right side elements 2 3 4 5 6 2 3 4 5 6 ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன டொமைன் வந்து 1 2 3 4 5 கோடொமைன் வந்து 1 2 3 4 5 6 ரேஞ்ச் வந்து 2 3 4 5 6 அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் let a is equal to 1 2 and b is equal to 3 4 find the relation from a to b ஸோ அவங்க டைரெக்டாக ஓன்லி ரிலேஷன் கொடுத்தாங்கன்னா இன்டைரக்டாக அவங்க என்ன சொல்கிற மாதிரி அவங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a cross b தான் எழுதணும் அவங்க எந்த கண்டிஷன் கொடுக்காம டைரெக்டாக ரிலேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ 1 3 1 4 2 3 2 4 ஸோ a to b ரிலேஷன் என்ன 1 3 1 4 2 3 2 4 ஸோ இதோட நம்ம செகண்ட் வீடியோ முடிஞ்சது அடுத்த வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ